தோல்வியை ஜெயிக்க சிவபெருமான் சொன்ன 8 ரகசியங்கள் பற்றி பார்ப்போமா? வாழ்க்கையில் தோல்வியை சந்தித்தால் என்ன செய்வது? தோல்வி என்பது வெற்றிக்கான முதல் படியாகும். வாழ்க்கையில் எந்த முயற்சியும் தோல்வி இல்லாமல் வெற்றி பெறாது. சிவபெருமான் எப்போதும் சோதனைகளை கொடுப்பார், ஆனால் அதை கடந்து சென்றால்தான் வெற்றி என்ற அமுதை பரிசளிப்பார். 2. மனதை அமைதியாக வைத்துக்கொள். சங்கடம் வந்தால் கவலைப்பட வேண்டாம். சிவனாகிய நான் தியானம் செய்வது போல நீயும் மனதை அமைதியாக வைத்துக்கொள். தெளிவான சிந்தனை வந்தால் எந்த மனக்கவலையும் தீர்ந்துவிடும். 3. நம்பிக்கையை ஒருபோதும் விடாதே. நம்பிக்கை இல்லாமல் செய்யும் எந்த முயற்சியும் பலிக்காது. சிவபெருமான் எப்போதும் தன்னம்பிக்கையுடன் இருப்பவர்களை ஆசீர்வதிப்பார். நினைவில் வை, உனக்கான நேரம் வரும். நம்பிக்கையுடன் காத்திரு. 4. நீ செய்யும் தவறுகளை திருத்திக்கொள். சிவனின் 3வது கண் ஞானத்தை குறிக்கிறது. நீயும் உன் 3வது கண்களை திறந்து நாம் என்ன தவறு செய்தோம் என புரிந்து திருத்திக்கொள். 5. பொறுமை முக்கியம். நல்லவை நேரம் எடுத்தே வரும். கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் முயற்சி, ஈசன் மீதான பக்தி, இவை 3ம் இருந்தால் வெற்றி நிச்சயம் உன்னையே தேடி வரும். 6. வாழ்க்கையின் மாற்றங்களை அப்படியே ஏற்கவும். சிவபெருமான் பல ரூபங்களை எடுத்தவர். சிமிலர்லி நீயும் உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்களை ஏற்றுக்கொள். மாற்றமே வளர்ச்சிக்கு அடிப்படை. 7. தினமும் தியானம் செய்யவும். தியானம் என்பது மன அழுத்தத்தையும் பயத்தையும் அழிக்கும் ஜீவன். தினமும் 10 நிமிடம் தியானம் செய், உன் வாழ்க்கை மாறும். 8. எதையும் நேருக்கு நேர் சந்தி. சிவபெருமான் எப்போதும் ஆட்டம் செய்வார், ஆனால் பயமில்லை. நீயும் வாழ்க்கையை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டும். ஒளியோடு நிற்கும் அவன் உன்னையும் வெற்றிக்கு அழைத்துச் செல்வார். இந்த 8 முறைகளை உன் வாழ்க்கையில் கடைபிடி. உன் வாழ்க்கை வெற்றி அடையும். சிவபெருமான் உன்னோடு இருக்கிறார். ஓம் நம சிவாய. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து உதவுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நமது ஸ்டோரி சர்க்கிட் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.